ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுடைய திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சூர்யா பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் கருப்பு திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இருந்து முதல் சிங்கிள் பாடல் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்ட்டு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி சூர்யா கூட்டணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க ரசிகர்கள் பலரும் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சூர்யா பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த படத்தோட டீசர் இந்த படத்து மேலே இருந்த ஹைப்பை உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். டீசர் அந்த அளவுக்கு தாறுமாறாக இருந்துச்சு. முழுக்க முழுக்க சூர்யா இசமாக இருந்துச்சு. சூர்யா மிகப்பெரிய கம்பேக்கை கொடுப்பாரா அப்படின்ட்டு ரசிகர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த படத்தோட டீசர் அமைஞ்சதுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக கருப்பு திரைப்படத்தில் சூர்யா மிகப்பெரிய ஒரு தியேட்டர் வெற்றியை கொடுப்பாரு அப்படின்றது தான் ரசிகர்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. அந்த நம்பிக்கையை கருப்பு திரைப்படம் காப்பாற்றுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்நேரம் அதாவது தீபாவளிக்கு கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் சில பல காரணங்களால் ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கு. இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டேட்டும் உறுதி செய்யப்படாத ஒரு டேட்டு தான். பொறுத்திருந்து பார்ப்போம் கருப்பு திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத. கருப்பு திரைப்படத்தை முடித்த கையோட பார்த்தீங்கன்னா சூர்யா வெங்கி அட்லூரியோட இயக்கத்தில் அவரோட 46வது படத்துலையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாய்க்கு வந்துடுச்சுங்க. இந்த படத்தை தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி தான் இயக்கிக்கிட்டு இருக்காரு. வெங்கி அட்லூரி பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மானோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ சூர்யாவை வச்சு படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்து மேலேயும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. காரணம் லக்கி பாஸ்கர் படத்துடைய வெற்றி தான். இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ பெலாரஸ் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு சண்டை காட்சியையும் பாடல் காட்சியையும் பெலாரஸில் படப்பிடிப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் சூர்யாவுக்கு அம்மாவா பார்த்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் நடிக்க ஒப்பந்தமானாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் பாலிவுட் முன்னணி நடிகை ரவீனா டாண்டனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியா மமிதா பைஜு நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கும் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய ஹைப் இருக்க தான் செய்யுது. லக்கி பாஸ்கர் வெற்றியை தொடர்ந்து இந்த படம் வர்றதுனால தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு இந்த படம் மூலமாக அவரோட மார்க்கெட் இன்னுமே உச்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தெலுங்குல சூர்யாவுக்கு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் அந்த மார்க்கெட் இன்னுமே உச்சத்துக்கு போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை ரசிகர்களுக்கு. இந்த படத்தை முடிச்ச கையோட அவரோட 47வது படத்தையும் ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, மலையாளத்தில் பகத் பாசில வச்சு ஆவேசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஜீத்து மாதவன் தான் சூர்யாவுடைய 47வது படத்தை இயக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிரடி ஆக்ஷன் கதையில் இந்த படத்தை உருவாக்க இருக்காங்க. சூர்யா ஒரு போலீஸ் கேரக்டரில் நடிக்க இருக்காரு. சூர்யா போலீஸாக நடித்தாரு அப்படின்னாவே படம் கேட்கவா வேணும், பிளாக் பஸ்டர் தான். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆவேசம் படத்தில் நடித்த பகத் பாசிலும் இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் பண்ண போகிறாராம். பகத் பாசிலுடைய மனைவி நஸ்ரியா தான் இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்க இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவல். சூர்யா 47 இந்த படத்துக்கு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சூர்யா 46 இந்த படத்துக்கு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கருப்பு இந்த படத்துக்கு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்ட்டுலாம் நம்மளால் அவ்வளவு ஈஸியாக சொல்லிட முடியாதுங்க. 3 படங்களுக்குமே ரசிகர்கள் வெறித்தனமான வெயிட்டிங்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெற்றிமாறன் கூட்டணியில் வாடிவாசல் திரைப்படம் வேற பல வருஷமாக தொடங்கப்படாமலே இருக்கு. கூடிய சீக்கிரமே அந்த வாடிவாசலும் திறக்கும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. சிம்பு படத்தை முடித்த கையோட வெற்றிமாறன் வாடிவாசல் படத்தை இயக்குவாரா அப்படிங்கிறது பல ரசிகர்களுடைய கேள்விக்குறியாக இருக்கு. ஆனால் சிம்புவோட அரசன் படத்தை முடித்த கையோட வாடிவாசலை இயக்க மாட்டார். வட சென்னை படத்தோட 2ஆம் பாகத்தை முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் வாடிவாசல் படத்துக்கு வருவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூர்யாவோட 50வது படமாக தான் வாடிவாசலை எடுக்க திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வாடிவாசல் படம் எப்போ தொடங்குவாங்க அப்படிங்கிறத.